ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் பிகினர் கைட் டு கிரியேட்டிங் என்எஃப்டி அண்ட் அதில் இருந்து மணி மேக் பண்ணேன். என்எஃப்டி கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து மணி மேக் பண்ணுறேன் எப்படின்னு பார்ப்போம். என்எஃப்டிங்கிறது நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு யூனிக்கான ஒரு அசெட் ஒன்று, உங்களுக்கான ஒரு யூனிக்கான அசெட். இந்த அசெட்டை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணி வைக்க போகிறோம்னா பிளாக் செயினில் யூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நாங்கள் மணி மேக் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் கான்செப்டாக. இது வந்து நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு ஓனர்ஷிப்பாக நீங்கள் டிஜிட்டல் சர்டிஃபைடு உங்களுக்கான ஒரு ஓன் அசெட்டாக வந்து நீங்கள் டிஜிட்டல் வைஸாக இது பண்ணலாம். இது வந்து சில மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, அதை நான் ஷோ பண்ணுறேன். இந்த கிரியேட் அதாவது டிசைனர்ஸ் இருக்கிறீங்க தானே, டிசைனர்ஸ்லாம் வந்து என்ன நீங்கள் டிசைனிங் லேர்ன் பண்ணிவிட்டு எங்கே மணி மேக் பண்ணுற, அது எப்படி ஓன் பண்ணுற அப்படிங்கிற இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற மெஜிக்கல் வைஸான ஆன்லைன் மணி மேக்கிங் இப்படி எல்லாம் இல்லாமல் நான் ரியலாக ஒரு சரியான எஃபர்ட்டை போட்டு நான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று உருவாக்கி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிள். ஓகே, டிசைனர்ஸ் எல்லாம் கரெக்டாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஆர்ட், மியூசிக், வீடியோ, கேம் ஐட்டம்ஸ், மெம்பர்ஷிப், டிஜிட்டல் லேண்ட் அண்ட் ஏஆர்ஸ் எதுவாக வேணாலும் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். பட் நான் இதில் ஃப்ரீயாக தான் க்ரியேட் பண்ணுற ரெண்டு வே நான் சொல்கிறேன், அதை நம்ம படிப்போம். பட் வந்து நீங்கள் பெய்ட் டூல் யூஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் காட்டுறேன். ஓகேயா, ரைட். இதில் ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு போய் ஒன்றும் இதில் அவர் தண்ட செல்ஃபியை, அதாவது தண்ட செல்ஃபியை இதில் இது பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, an Indonesian guy turn his selfie into NFTs. செல்ஃபியே என்எஃப்டி. இதில் உங்களுக்கான அசெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது சில ஒரு ஒன் டைமில் செல் பண்ணுறது இருக்கும், ரோயல்ட்டிஸில் நீங்கள் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோயல்ட்டிஸ்னால் என்ன செய்வாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா கண்டினியூஸாக அவங்க மார்க்கெட் பிளேஸில் போட்டு பை செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பை செல் பண்ண உங்களுக்கு வந்து ரோயல்ட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தான் ஓன், அதாவது ஒரு புக்குக்கு ஓனர் நீங்கள் தான். ஓகே, அந்த புக் வந்து சேல்ஸ் நடக்க வந்து உங்களுக்கு வந்து ரோயல்ட்டி வந்து வரும். அப்படி வந்து இவர் செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன சொன்னால், இன்னொரு செங்கை டேர்ன் ஹிஸ் செல்ஃபி இன்டு என்எஃப்டிஸ் அண்ட் அந்த ப்ரைஸ் ஷோட் 300 times வித்தின் த 3 days ஆஃப் செல்லிங். ஓகே, அவர் கூட்டிருக்கிறாரு ஒரு 3 daysக்குள்ளே 300 மல்டிப்ளைல கூட்டிருக்காரு, கிவிங் ஹிம் 3 days ஃப்ரீடம் ஆஃப் வெல்த். ஓகே, இதால் இவர் ஏர்ன் பண்ணிக்காரு. தியர் இஸ் another legend in NFT market, a 22 years old Indonesian college student uploaded his daily selfie. நான் செல்ஃபி ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஃபோர் இயர்ஸ் இன்டூ 4 வருஷமாக பாருங்கள், 4 வருஷமாக நான் ஏர்னிங்ஸை இது பண்ணுறேன். 4 வருஷமாக அவர் டெய்லி அவரோட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகும். அந்த செல்ஃபியோட வெரைட்டியை நீங்கள் பாருங்களா, 3 days. இது என்னத்தை காட்டுதுன்னா, நீங்கள் நிறைய பேர் இதை யோசிப்பீங்க, இது எப்படி சும்மா செல்ஃபி இதாகுது. இதில் ஒரே விஷயம் என்னென்னா, கன்சிஸ்டண்டாக அதை செய்கிறது. எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு அதை நீங்கள் ரீச் பண்ண மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும். அதான் இதில் இருக்கிற மெயின் பாயிண்ட்டாக. ஓகே, மேக்கிங் ஹிம் மல்டி மில்லியனர். அவர் வந்து மல்டி மில்லியனர். ஸோ பாருங்கள், ஒரு செல்ஃபியை பாருங்கள், இந்த இந்தோனேஷியா ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து செல்ஃபி கலெக்ஷன் அவர். ஓகே பாருங்கள், செல்ஃபீஸ் இதான் ஒரு செல்ஃபீஸ் பாருங்களா. செல்ஃபி எப்படியெல்லாம் ஒரு செல்ஃபி தூங்கும்போது ஒரு செல்ஃபி. ஓகே ரைட், செல்ஃபீஸ் பாருங்கள், செல்ஃபீஸ். எஸ், வெரைட்டி ஆஃப் செல்ஃபி அந்த நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். ஓகே ரைட். இதுலேருந்து ஒரு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கிற அந்த டீட்டெயிலை பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் இப்போ இந்த போஸ்ட், இப்போ இது வந்து பைனான்ஸில் போஸ்ட் ஆகிருக்கு December 2, 2023. ஓப்பன் சி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஒரு NFT பிளாட்ஃபார்ம் இங்கே தான் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க 2023. ஸோ இவர் அந்த டைம் நீங்கள் வந்து இந்த மில்லியன் இதை வந்து நான் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஓகே எவ்வளோ நோட்டு சொல்லி பார்ப்போம். $7,900,000 $8 லட்சம். ஓகே, $8 லட்சம். அந்த அமௌண்ட் கூடி குறையுமே. சரி, நான் இப்போ இந்த $8 லட்சம் எடுப்போம், அல்லது நம்ம $7,90,000 காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்வோம்னா இதை கால்குலேட்டருக்கு கொண்டு வருவோம். இப்போ $7,90,000 இன்ட்டு எத்தனை, 300 ரூபா, இவ்வளோ காசு. ஓகே, 3 6 70 லட்சம் 23 கோடி ரூபாய்க்கு மேலே. இப்போ இந்த போஸ்ட்டை போட்ட நாளைக்கு பாருங்களா, இதுவரையும் வேண்டிப்பார். ஏன் பண்ணால் அவர் என்ன ரோயல்ட்டிஸ் அவர் மார்க்கெட் பிளேஸில் செல் ஆக அவருக்கு வந்து அந்த ரோயல்ட்டிஸ் கிடைக்கும். ஓகே, இது என்ன ஒரு வகையான அசெட் உங்களுக்கு விளங்குதா. இது அவரோட ஓன் அசெட். அது இதை மாதிரி நீங்கள் நிறைய அசெட்டுகள் உருவாக்கலாம்.
அதுக்கு நான் 3 பிளாட்ஃபார்ம் மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஓப்பன்சி. ஸோ ஓப்பன்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை இது பண்ணோம். இதில் நான் இந்த வீடியோ போகிறதுக்கு போது சில விஷயங்களை சொல்லணும். இதில் கிரிப்டோ சம்மந்தப்பட்டிருக்கு, இதில் இது பண்ணியிருக்கு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் இதில் நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு வரும். இதில் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு கிரிப்டோ ஊடாக தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸை வித்ட்ரா பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ இதில் என்னென்னு ஒரு சொன்னால் லீகல் வைஸான இஷ்யூ வரும்னா நீங்கள் என்னன்னா அந்த சோர்ஸ் இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபா காசு கையில் இருக்குன்னு வைங்களேன், அந்த 100 ரூபா காசும் வந்து லீகலாக இல்லீகலாண்டு அது என்ன சோர்ஸ்லேருந்து வந்துன்னு தெரிஞ்சால் சரிதானே. ஓகே, இது வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. உங்களுக்கான அசெட் வந்து நீங்கள் உங்களோட கிரியேஷனோ உங்களோட அசெட்டை வந்து நம்ம இதில் இண்டெக்ஸ் பண்ணுறோம். அந்த அசெட்டை வந்து இவங்களுக்குள்ள பை செல் நடக்க போகல, அல்லது அவங்களோட கிரியேஷனுக்கு ஆட்கள் யூஸ் பண்ண போகல, அவங்க பை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம மணியை ஜெனரேட் பண்ணி எடுக்கிறோம். ஒரு புக் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி கன்செப்ட் வேணா. ஓகே, ரைட். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை தான் நம்ம இது பார்க்க போகிறோம். இதில் என்எஃப்டி ஃபண்டமெண்டல், வாட் இஸ் என்எஃப்டி, மெயின் டைப்ஸ் ஆஃப் என்எஃப்டிஸ் என்ன, மார்க்கெட் அனலிஸ்ட், ஃபைன் ஹை டிமாண்ட் என்எஃப்டிஸ், why most NFTs fail, how to identify high demand NFT categories, high demand NFT niches in 2025 நம்ம 26 சேஞ்ச் பண்ணுவோம். NFT கிரியேஷன் ப்ரோசஸ், அதாவது எப்படி கிரியேட் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப், பிளாக் செயினை செலக்ட் பண்ணுறது, கிரிப்டோவோட கனெக்ட் பண்ணுறது, உங்களோட NFT அசெட்டை கிரியேட் பண்ணுறது, அதை மின்ட் பண்ணுறது, அது என்னங்கிறது நான் லைவாக வீடியோவில் நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். மற்றதுகளை நீங்கள் அந்த பிடிஎஃப்ல இருக்குது. பிளாட்ஃபார்ம் செலெக்ஷன், எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிள், நம்ம 3 பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம். அந்த பிடிஎஃப்ல வந்து சில பிளாட்ஃபார்ம் சொல்லிருக்கு, அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோனிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன வழிகளில் நீங்கள் இதை மணிமேக் பண்ணலாம், எசென்ஷியல் டூல், இன்சைடர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சைக்காலஜி டெக்டிக்ஸ், காமன் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறது என்னங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃப்பை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். டூல்ஸ், அதே மாதிரி கிரிப்டோ வாலெட் கிரியேட் பண்ணுறது, அதை கனெக்ட் பண்ணுறது, என்எஃப்டி டைப் என்ன, மோனிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதே மாதிரி எசென்ஷியல் டூல், மார்க்கெட் அனலிஸ் கிரியேஷனுக்கு, அனலிட்டிக்கு, கம்யூனிட்டி க்ரோத்துக்கு, இன்சைடர் ஸ்ட்ராட்டஜி, அந்த சம்மந்தமான காமன் மிஸ்டேக், அதே மாதிரி அவாய்ட் பண்ணது ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி. இதோடு சேர்த்து ஓகே, நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் அந்த பிடிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப்பை நான் செல் பண்ணுற கன்செப்ட் சொல்கிறேன். அதில் சில பிடிஎஃப்பை நீங்கள் கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். $1.5 அப்படி சம்திங் அதுக்குள்ளே தான் வருது. அன்லிமிட்டட் எக்ஸஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல ஒன்று தான் இது. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, எப்படி இது பண்ணாலும் சரி, அதை நீங்கள் இந்த பிடிஎஃபை ஒரு சில பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இதில் என்னன்னாலும் பரவாயில்ல, ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்னங்கிற மெயினான ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதில் இந்த நான் போனஸ் 2 போனஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று என்னன்னா, இதில் பிஸ்கல்னு உண்டு. இதில் எப்படி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செட்டப் பண்ணுற, அதே மாதிரி ஜிஐஎம்பி இதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செட்டப் பண்ணுறேன். நான் இதில் ரெண்டுமே ஃப்ரீ தான். இதில் செய்கிறத மட்டும் நான் எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் இந்த இதை பார்த்து இது பண்ணி கொடுங்க, லேர்ன் பண்ணி கொடுங்களா. இந்த போனஸ் ஒன் இதை எப்படி டூல்ஸை யூஸ் பண்ணுற அப்படியான கன்செப்ட் எல்லாம் சொல்லியிருக்குது. ஸோ இதை செக் பண்ணி கொள்ளுங்கள், தேவையானக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா, ரைட். ஸோ இதை முழுமையாக உள்ளடிக்கணும் ஒரு பிடிஎஃப்பை நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இந்த பிடிஎஃப்பை வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்கும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அந்த கிரேட் ரைட் டூல்ஸ் ஒன்று இருக்கும். இங்கேயும் இந்த கோர்சஸ் எங்களோட ஆன்லைன் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதில் ரிசிப்டை நீங்கள் இதுக்கு அனுப்பலாம். அதில் நீங்கள் டிரெக்டாக கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய பேங்க் டீட்டெயில், லோக்கல், அதே மாதிரி ஸ்கில் பயனியர் அதன் நோட்ஸ்னால் டெலிகிராமில் கண்டெக்ட் பண்ணுங்கள். கீழே சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நிறைய போட்டுட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் பயோடையும் நான் இதில் கண்டெக்ட் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெலிகிராம்லேயே நான் சம்மந்தமாக ஷேர் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோலையும் இது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க. அது கூகுளில் வந்துட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி செலக்ட் பண்ணுங்க. அந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயும் ஷோ ஆயிரும். இங்கேருந்து அந்த எக்ஸஸை எடுத்துக்கொள்ளலாமா. ஓகே, ரைட். நீங்கள் இதில் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பிடிஎஃப் எக்ஸஸ் எடுத்தோம்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், இங்கே எல்லாமே நீங்கள் $1.5 இது அன்லிமிட்டட் எக்ஸஸ். 22 ஆர்டிகல்ஸ்னால் 22க்குரிய இதுவும் இங்கே இருக்கும். எல்லா பிடிஎஃப் எக்ஸஸையும் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஸோ அது எவ்ரிடே இதுக்கு ஏற்ற மாதிரி இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் புது பிடிஎஃப்ஸ். இது வந்து பிஎல்ஆர் பிடிஎஃப், அதையும் புரிஞ்சு பண்ணுங்கள். பிஎல்ஆர்னா ப்ரைவேட் லைசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே எங்களோட காப்பிரைட்டான கன்செப்ட் இது பண்ணலை. அதனால் இதை நீங்கள் ரீசேல் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பர்சனல் அஃபிலியேட் லிங்க் சில வெப்சைட்ஸில் நாங்கள் போடுவோம். அந்த வெப்சைட்டுக்கு உங்களோட பர்சனல் லிங்க்களை நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். அப்படி யூஸ் பண்ணி கொள்ளலாமா. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்கள். தேவையானங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட்.
ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஓப்பன்சி இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நாங்கள் இது பண்ண போகிறோம். இதை நான் 3 மெயின் கேட்டகிரியாக நான் பார்க்க போகிறேன். நான் இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ண போகிற இதை நான் ஒவ்வொன்றுக்கும் தனியாக கிரியேட் பண்ணாமல் நான் 3 மெயின் கேட்டகிரியாக பார்க்க போகிறேன். ஒன்று வந்து நம்ம இதை ஓனாக கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி இன்னொன்று பை ஃப்ரீலான்சஸ் சர்வீஸ், இதுக்குரிய ஃப்ரீலான்சஸை ஹயர் பண்ணுறது, நீங்கள் மிடில் மேனாக ஒர்க் பண்ணுறது. 3 கான்செப்டில் பார்க்க போகிறேன். ஒன்று நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுறது, ஃப்ரீலான்சர். இது 3ஐயும் நான் க்ளீனாக சொல்கிறேன். பட் இதில் இந்த கிரியேட் பண்ணுறதுக்கும் சரி அல்லது ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் பை பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் மிடில் மேனாக இருந்தாலும் சரி, இந்த ஓர்டர் படி கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஓகே, அந்த ரிஸ்க்கை நீங்கள் கூட எடுக்க ஹை ரிஸ்க் எடுக்கிறேன்னா இதில், அதை விட குறைய ரிஸ்க் எடுக்கிறேன்னா இதில், அதை விட குறைய ரிஸ்க் எடுக்கிறேன்னா இதில். ஓகே, ஆனால் இதில் ஃப்ரீ மெத்தட் நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பட் பெய்டு மெத்தட் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை தரும். ஓகே, பெய்ட் பண்ணினா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் தரும். ஏன்னா நம்ம ஒரு படிப்பு படிக்க போகிறோம்னு சொன்னால் அந்த படிப்பை நீங்கள் பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரும். அதாவது சில விஷயங்களை கொஞ்சம் குயிக்காக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கும் கிளாஸுக்கும் போகிற அதே கான்செப்ட் தான். ஆனால் சில ஆட்கள் வந்து அந்த நீங்கள் அனலைஸ் பண்ணி தேடி படித்து கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒரு சரியாக நீங்கள் டூல்ஸில் ஏஐ டூல்ஸில் ரன் பண்ணுறது அப்படியான டூல்ஸுக்கு இது பண்ணுங்கள். அதுக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட ஓனாக க்ரியேட் பண்ணுறதுல ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு, GIMPங்கிற வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட் இந்த டூலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஃப்ரீ தான், 100% ஃப்ரீ தான். பட் இன்னொரு டூல் ஒன்று இருக்கு, ஃபோட்டோஷாப்பை நீங்கள் தாராளமாக நீங்கள் பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி. ஏன்னா இதில் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற ஆப்ஷனை வந்து நம்ம ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் ஒரு இது படிக்கமே, அதில் நான் இதில் சொல்லுவேன். ஓகேயா, இதை ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த $22 பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இந்த $22 பே பண்ண தேவையில்லை, நம்ம இது பண்ணலாம். இதுக்கு ஒரு மாதம் என்ன பொறுத்தவரை ஒரு $10 இல்லை ஒரு $20 அப்படி சம்திங், 19.9 $20 நீங்கள் பே பண்ணி இது பண்ணலாம். அதாவது $10 நீங்கள் பே பண்ணலாம். உங்களுக்கு இதில் சில இடங்களில் சில ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இந்த $20 அந்த $10 நீங்கள் எங்கேருந்து எடுக்கிற. இப்போ இந்த மந்த் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. அடுத்த மந்த் பெர்ஃபார்ம் பண்ண நான் உங்களுக்கு சொன்னேன், கண்டினியூஸாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண, கண்டினியூஸாக நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இல்லாமல் இது உங்களோட பொக்கெட்ல இருந்தே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபெயிலியர். ஆன்லைன் மணி மேக்கிங். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அதிலிருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுறேன், இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, இதில் எந்த ஒரு ஜீரோ ரிஸ்க்காக, இது யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. 100% ஒர்க்கிங் மெத்தட். ஓகே, 0.01 உங்களுக்கு அப் டு 600 நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு ஒரு சொன்னால் சரி, இதை உள்ளடக்கியான முழுமையான ஒரு பாடநிலை ஒன்று நம்ம நம்மளோட வெல்ஃபியர் அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, சுமார் 12 டைப் ஆஃப் வெப்சைட்ஸு. ஸோ இந்த பிள்ளைகளோட ஏர்னிங்ஸை பாருங்கள். 5வது வித்ரோவில் ஏர்ன் பண்ணிருக்கா 3000. இவர் ஒரு நாளைக்கு கேம் செக் பண்ணிட்டு $22 ஏர்ன் பண்ணிருக்காரு. இவரில் மை டுடே வித்ரோவல் ஏர்ன் பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி இதில் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு, இப்போ நான் உங்களை ஒரு மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ண சொன்னேன், $60. இந்த $20 ஏர்ன் பண்ண சொன்னாங்க. இதில் ஒரு மாதம் இந்த ஒரு நாளைக்கே $60. அந்த ஏர்ன் பண்ணுற மணிக்கு $1 பே பண்ணணும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் கேம் செக் பண்ணலாம். சரியா, அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், அண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், டாஸ்க் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் ஜாப்ஸையும் ஒரே இடத்துல நீங்கள் செய்யலாம். அப்படித்தான் எல்லா வெப்சைட்டும். இதில் மெயினாக நான் சொல்கிறேன் எல்லா வெப்சைட்டும் அப்படித்தான். அப்போ இது வந்து என்னென்னா, நீங்கள் இந்த நாலேஜ் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஏன்னா இப்போ நம்ம இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீமில் வந்து கிரியேஷன் மட்டும்தான் எம்மோட சைட், அதுதான் நம்ம செய்யும். இப்போ எங்களுக்கு கிரியேட் பண்ண மணி வரணும் எப்படி இருக்குது. ஆனால் இதை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே அப்லோட் பண்ணி இந்த கம்பெடிட்டர்ஸோட போட்டி போட்டு அப்படி தான் அந்த ஏர்னிங்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணோம். பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் கம்பெடிட்டர்ஸுங்கிற கான்செப்டே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ். ஸோ இதில் பாருங்கள் எப்படி ஏர்ன் பண்ண $30 போனஸ் ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. ஸோ இதில் பாருங்கள், ஏஐ இமேஜ் ஜெனரேஷனில் ஒரு நாளைக்கு $500 ஏர்ன் பண்ணிருக்காங்க. இவங்க 1,15,000 இது கேர்ள் ஸ்டூடெண்ட் மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணியிருக்கிறா. இதில் வந்து ஒரு நாளைக்கு 2வது சர்வே கம்ப்ளீட் பண்ணிக்க, அது $300 டோட்டலாக ஏர்ன் பண்ணிருக்கா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அண்ட் வந்து இது இப்படி நிறைய ப்ரூஃப்கள் இதில் பாருங்களா. இதில் வந்து இந்தியாவில் இருக்கிறால் $65 ஏர்ன் பண்ணேன், $100 நினைக்கிறேன், $20 எஸ் $100 ஏர்ன் பண்ணுங்க. அதுக்கு 30 ஒரு நாள். அதே மாதிரி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுல டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், இப்படி வெரைட்டி ஆஃப் போனஸ் இருக்குது. இதில் மெயினாக நாங்கள் என்ன மூலமாக ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொன்னால், சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக. சர்வேன்னா ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க.
அதுதான் சர்வே. அது சம்பந்தமான வீடியோன்னு நான் இதில் போட்டிருக்கேன். இந்த இருக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த இந்தியன் மெம்பர்ஸில் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்கேன். அது மாதிரி ப்ரைவேட் லேபிள் அந்த பிஎல்ஆர் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுற லிங்க்ஸ் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி கொடுங்க. இங்கே எந்த ஒரு ஓவர் நைட்டில் ரிச்சாக கன்செப்ட் இல்லை, ஷார்ட் கட் மெத்தட் இல்லை, எந்த ஒரு கேரண்டிஸும் இல்லை. ப்ராப்பரான கைடன்ஸை தருவோம். டெடிகேஷனாக நீங்கள் பெர்ஃபார்மும் பண்ணணும். கன்சிஸ்டண்டாக இருக்கணும். யாருக்கு பிகினர்ஸுக்கு சூட்டபிள், எந்த பிகினர்ஸ் நீங்கள் பொறுமையாக இதை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். ஒரே ஒரு ஜென்யூன் வெப்சைட் தான். இதில் லக்கோ ஃபேக்கு எந்த ஒரு கன்செப்ட் இல்லை. சரியான கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு சரியான இது எடுத்தீங்கன்னா சரி. ஒரு மொபைலில் ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும். ஒரு வெப்சைட்டில் இருக்கிற லிங்க்கை காப்பி அப்படியான கேர்ள்ஸ் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் மொபைலை வச்சுட்டு ஏர்ன் பண்ணே இல்லை. ஸ்டார்டில் அந்த ஸ்ட்ரகிளில் இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களால எழுதுனா நம்மளால இல்லாத பிகினர் ஃப்ரெண்ட்லி மொபைல் பேஸ்டு ஒர்க் தான். எந்த ஒரு ப்ரீவியர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. கன்சிஸ்டண்டான எஃபர்ட்டை ஒரு ப்ராப்பரான டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா சரி, ரியலான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே தேவையில்லை. உங்களோட கையில் மொபைல் மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் இருந்து மழையோ வெயிலோ எந்த ஒரு காலங்கள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேருந்து மணி மேக் பண்ணனால ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதில் முக்கியமானது இந்த ஆன்லைன் ஜாப். இதில் வந்து பாருங்கள், வெல்ஃபியூச்சர் அகாடமி 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ் வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் மணி மேக் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பென்ஷனில் இருக்கிறாங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். உங்களுக்கு இந்த பென்ஷன் டைமில் ஒரு சரியான கைடன்ஸ், அது சரியான ஒர்க், உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒர்க், நம்ம யாரையும் தங்கி இருக்காமல் நம்ம இருந்த இடத்துலேருந்தே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியமா ஒரு ஆப்ஷன் வரும்னா இது எல்லாரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் இது பண்ணாமல் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. இது வந்து என்னன்னா ஒரு மெஜிக்கல் வைஸாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அங்கே வேலை இருக்கிற வேலையை நீங்கள் அப்படி அவங்க சொல்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். 1500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 3000க்கு மேலே ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா இன்னும் 2 டேட்டா கலெக்ஷன், இன்கம் ஃப்ரீலான்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட். ஆனால் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எம்எல்எமோ எதுவுமே இல்லை. 100% ரிஸ்க் ஃப்ரீயான ஜாப்ஸ் தானா. ஓகே. ஸோ இதில் டெலிகிராம் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங். டே 1லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் பார்ட் டைம் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மேட் ஒர்க் பண்ணக்கூடியதாக வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் வரும் அந்த கன்செப்ட்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இதில் பிளேலிஸ்ட் வெல்ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். எமது பாடனை எவ்வாறான வேலைகளுக்கான 197 வீடியோஸ் இருக்குது. இதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா. ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி அப்டேட்டுகள் டெய்லி இது ஷேர் ஆகும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போட இது உங்களுக்கு ஈஸி. என்ன இந்த ஓல்டு ப்ரூஃப்ஸ் எல்லாமே, ஓல்டு போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எக்ஸசைம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ண ஜாயின் டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த லிங்க் இருக்குமா, இந்த இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் டிக்டாக் பயோவில் பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் ரீடிரெக்ட் ஆகலாம். இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் ஷோ ஆகும். வீடியோஸில் யூசர்ட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே யூசர்ட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணணும். அது ஸ்ட்ரென்த்தான ஒரு இதை எனக்கு தந்துகிட்டே இருக்கணுன்ற கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம கன்செப்டுக்குள்ள போவோம். ஓப்பன்சி உங்களுக்கு இது என்எஃப்டின்னா ஓகே. என்எஃப்டின்னா ஒரு அசெட், ஒரு டிஜிட்டல் வைஸான உங்களோட அசெட். ஓகே. இதில் என்ன டைப் ஆஃப் க்ரியேஷன் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது கேமிங்கிற கன்செப்ட் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே பாருங்கள், கேமிங் ரிலேட்டடான சில க்ரியேஷன் இங்கே இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள் இந்த அசெட்ஸ் எல்லாம். ஓகே. இங்கே பாருங்கள், இவர் அசெட்ஸ் 11 ஐட்டம்ஸ் 11.149க்கு இவர் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. பாருங்கள் இந்த அசெட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே. க்ளீனான அசெட்ஸ் அதெல்லாம். ஓகே. 0.1459 இன்டீரியம். அப்போ இது நம்ம எவ்வளோ ஒன்று பார்ப்போம். 0.14 to LKR 10 லட்சம். ஓகே, ரைட். இப்படி வந்து அவங்க நிறைய என்எஃப்டிஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேயா. ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேறு எது என்ன ஆர்ட் சம்மந்தமாக தான் இருக்குது. ஆர்ட் சம்மந்தமான என்எஃப்டிஸ். ஓகே. ட்ரெண்டிங் டோக்கன் அப்படின்னு ஒரு சொல்லி கான்செப்ட் இருக்கும். பாருங்கள், இது வித்தியாசமான ஆர்ட். இது வந்து நீங்கள் உங்களை ஹியூமன் பாருங்களா, இது பார்த்து தான் உங்களுக்கு விளங்கணும். ஓகே. இந்த ஆர்ட்டில் எப்படி பாருங்கள், இந்த ஆர்ட்ஸில். ஓகே. இதுக்கெல்லாம் பீட் பண்ணியிருக்காங்க. 72, 74, 810, 754. இது 0.29. இது என்டீரியமில், இது பொலிகோன். ஓகே, ரைட்.
ஸோ இப்படி வந்து ஆர்ட் பண்ணிவிட்டு இதில் இது பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். நிறைய ஆர்ட்ஸ் இருக்குமா, வெரைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே விளங்க. ஓகே, வெரைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்கும். அந்த ஆர்ட்ஸை இது பண்ணிவிட்டு நீங்கள் என்எஃப்டி பண்ணலாம். உங்களோட ஓனாக இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஓகேயா, இவங்களாம் வெரிஃபைடு ஆக்கலாம், வெரிஃபைட். ஓகே ரைட். இன்னும் ஒன்று பிஎஃப்பி ப்ரொஃபைல் ஃபிக்சர்ஸ். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு விளக்குமா. இதில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ஸ். ஓகே, அதுக்கு அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நீங்கள் இதில் என்எஃப்டியாக க்ரியேட் பண்ணலாம். மோரை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப், மியூசிக். ஓகே, மியூசிக்கும் நீங்கள் இது பண்ணுமா. ஓகே ரைட். இது எப்படின்னா லைக் நீங்கள் இந்த மியூசிக் ரிலேட்டடானது நம்ம இந்த இமேஜ் ஜெனரேஷன் படிப்போமே, அது ரிலேட்டடாக தான் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபோட்டோகிராஃபி. ஓகே, 66 ஐட்டம்ஸ். ஓகே, ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் ரியல் ஃபோட்டோகிராஃபியாக இமேஜஸும் நீங்கள் இது பண்ணலாம், பிரச்சனை. ஓகே ரைட். இப்படி உங்களுக்கு ஓனான அசெட்ஸில் நீங்கள் மோனிடைஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓப்பன்சியில். ஓகேயா ரைட். இதில் நீங்கள் இது பண்ணணும், இதில் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் மெட்டா மாஸ்கோட இதோட கனெக்ட் பண்ணி தான் இது பண்ணணும். இதோட கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணுற எப்படி, கனெக்ட் பண்ணுற எப்படி, அது எல்லாத்தையும் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் நான் 2 பிளாட்ஃபார்ம் காட்டுறேன். இது அதில் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் இது எப்படின்னு சொல்லி விளங்குமா. வேரியபிள்ங்கிற வெப்சைட். ஸோ இதுவும் என்எஃப்டிக்குரிய வெப்சைட்ஸ் தான். ஓகே, இதுலேயும் நீங்கள் உங்களோட க்ரியேஷனாக அப்லோட் பண்ணலாம். இதில் பாருங்கள் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒவ்வொரு கன்செப்டில் இருக்குது பாருங்களேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் $3800. ஓகே, க்ரியேஷன் பிள்ளைகளை கொடுத்தாலும் இதெல்லாம். ஓகே, இது உங்களுக்கு ஓனான அசெட்ஸ். $9500, லாஸ்ட்டாக $1900. இது என்னென்னா இந்த லாஸ்ட்டுன்னு போட்டிருக்குது. லாஸ்ட்டுன்னு போடுற என்னென்னா இது வந்து இவங்களுக்குள்ள சேல்ஸ் பை சேல். இப்போ இந்த இருக்கு தானே, இது வந்து நான் பை பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கும் நான் பை பண்ணுறேன்னு சொன்னால் இதை வந்து டாப் ஆஃபர், அதாவது இதை வந்து ஒரு ஆள் இன்னொரு அமௌண்ட்டு கேட்பார். இதே இன்னும் ஒரு ஆள் அவர் இன்னொரு அமௌண்ட்டுக்கு பாருங்கள். டாப் ஆஃபர் $3000. இன்னொரு ஆள் வந்து ஃப்ளோர் $3800 சம்திங் இது பண்ணுறாரு. லாஸ்ட்டாக $1900 இவர் வாங்கியிருக்காரு. அதை வாங்கி இவர் $1 விற்பார். அவர் வாங்கி அதை இன்னொரு $1 விற்பார். இப்படி யார் விற்றுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எங்கே வந்து சேரும் தெரியுமா. இங்கே பாருங்கள், பை நடந்திருக்கு, பை நடந்திருக்கு, பை நடந்திருக்கு, இங்கே செல் நடந்திருக்கு, பை நடந்திருக்கு, செல் நடந்திருக்கு, பை நடந்திருக்கு. இப்படி பை செல் பை செல் பை செல்னு சொல்லி இது போயிட்டே இருக்கு. இதுதான் நம்ம சொல்லுவோம் என்னென்னா மிடில் மெயினாக நாங்கள் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, நான் இந்த இதில் 3 மெயினான கேட்டகரி பார்க்குறேன்னு சொன்னதானே. அதில் வந்து நான் நம்ம மிடில் மெயினாக இருந்து நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை, நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறதா. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது $3000, $1000 நம்ம இது பண்ண தேவையில்லை. ஓகே பாருங்கள், $24,000 வாங்கி ஒரு $3000 செல் பண்ணியிருக்காரு. ஒரு $14,000 அதை வந்து 24, அது அவருக்கு லொஸ் தான். ஆனால் அது வேறு வேறு கன்செப்டில் அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் மிடில் மேனாக இருந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்படி தான் இது நடக்கும். ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. அப்போ நம்ம இதை இது பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணுறது தானே. ஓகேயா ரைட். அதே மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் தான் மெஜிக் ஈடுங்கிற வெப்சைட். ஸோ இதுலேயும் நீங்கள் வெரைட்டி, பட் இதில் என்னென்னு சொன்னால் எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு வேறு வேறு பிளாட்ஃபார்மில் நம்ம இது பண்ணலாம். பட் இங்கே எல்லாமே வந்து இந்த யூஎஸ்டிசி, பிடிசி அப்படின்னு சில இதுகள் லிமிட்டேஷன் இதில் தான் நீங்கள் இது பண்ணலாம். இதுலேயும் ஆர்ட் கிரியேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆர்ட்டை தான் நான் ஒரு இதாக பார்க்க போகிறேன்னு பாருங்கண்ணா. ஸோ இந்த ஆர்ட்டை பாருங்கள். ஓகே, இந்த ஆர்ட்டை பார்த்துக்கொள்ளுங்கண்ணா. இதுவும் நான் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண போகிறேன். இன்னொரு ஆர்ட்டை தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அது காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஓகே, இப்படி ஒரு இது நீங்கள் பிக்சல் இது ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, என்எஃப்டி பிக்சலா. ஓகே, இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதை நான் இதை வச்சு ஒரு என்எஃப்டியும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ இதில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னென்னு ஒரு சொல்லி என்எஃப்டின்னு ஒன்று சொன்னால். ஸோ இந்த என்எஃப்டி ரிலேட்டடான ஒரு மணி மேக்கிங் ஸ்கில் தான் இது. ஸோ இதை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க. சில பேர் என்னென்னா சார் நீங்கள் என்ன இந்த இது எனக்கு கிரிப்டோட பிரச்சனை, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பிரச்சனை இப்படின்னு ஒரு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் இதில் முழுமையான தெளிவு இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தெளிவு இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாமா. ஓகே ரைட். ஸோ என்எஃப்டி பிக்சல் என்எஃப்டி தான் நான் இதில் இது பண்ண போகிறேன். நான் இதில் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இது லான்ச் ஆகிற டைமில் நான் ஆன்லைனில் இருக்கிறேன். ஆனால் நாம் அந்த டைமில் எனக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளமால் நான் இது பண்ணலை. ஓகே, அதாவது இதில் இருக்கிற ஒரு பெரிய இது.
பட் வந்து இதை வச்சு நிறைய பேர் அந்நேரம் உருவாக்கினவங்க நிறைய பேர் இப்போ இது பண்ணிட்டாங்க, நல்லா க்ரோத் ஆகிட்டாங்க, நல்ல போர்ட்ஃபோலியோ வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்களும் கொஞ்சம் தேடி படிங்களா, இதில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், பட் நீங்கள் நல்லா தேடி படிச்சு கொள்ளுங்க. ஓகேயா, ரைட். ஸோ முதலாவது நம்ம இதை எங்கேருந்து பார்க்க போகிறோம், முதலாவது பார்க்க போகிறோம் கிரியேட். நம்ம ஃப்ரீயாக நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கென்வா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கென்வா யூஸ் பண்ணுறேன் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு வெப்சைட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பிஸ்கல். இது சம்மந்தமாக தான் நான் உங்களுக்கு இது பண்ண போகிறேன். இது 100% ஃப்ரீ. பெய்ட் டூலும் இருக்குது, இது ஃப்ரீ டூல். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதில் கைடன்ஸ் வந்திருக்கேன். அதே மாதிரி இமேஜை ஜென்ரேட் பண்ண போகிறேன் நான் வந்து ஃபயர்ஃப்ளைலேருந்து. நீங்கள் மிட்ஜர்னியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஏன் அடோபி ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், கொமர்ஷியல் சேஃபானது. இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. கொமர்ஷியல் வைஸாக சேஃபான நீங்கள் இந்த ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணுறது சரி வராது. அதாவது அடுத்தது சரி கென்வாவில் ஜெனரேட் பண்ணுறது சரி வருமா, அதுவும் சரியாக வராது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்எஃப்டி அப்படி இது பண்ணுறோன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ மெத்தட் இருக்குது, ஒரு லிமிடேஷன் தான். பெய்ட் மெத்தட் மந்த்லி $10 இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏஐ இமேஜ் ஜெனரேஷனுக்குள்ள இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகேயா, ரைட். ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இது நம்ம கிரியேட் பண்ணுற ஐடியாவெலாம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று தந்துருப்போம், அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம 2 டூலில் இது இப்படி நாங்கள் கொடுக்க போகிறோம். இது பிக்சல் வைஸான ஒரு கான்செப்டாக நான் மாற்றி கொடுக்க போகிறோம். முதலாவது வந்து ஜிஎம்பி. இது வந்து ஃப்ரீ டூல், 100% ஃப்ரீ தான். எதுக்கு நீங்கள் இது பண்ண தேவை, பேரை பாருங்க, இந்த வெப்சைட்டுக்கு போங்க. அல்லது வந்து அடோபி இது யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது சம்மந்தமாக நீங்கள் கைடன்ஸை தேடி பாருங்கள் எப்படின்னு சொல்லி. நான் இதில் சொல்கிறேன், இதே கான்செப்ட் என்ன வரும், நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணி கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் டிசைன் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் இருக்கும்னா நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, முதலாவது நான் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ரைட். அப்போ ஜிஐபியை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலில் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இந்த இருக்குது. ஸோ இந்த இமேஜை தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்த பிறகு இதை வந்து ஸ்கேல் பண்ணுவோம். நம்ம இமேஜை கொடுத்து இமேஜில் வந்து ஸ்கேல் கொடுங்க. ஸ்கேலில் இதில் 128 சேஞ்ச் பண்ணுங்களா. சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது ஓட்டோவாக சேஞ்ச் ஆயிடும். இது கொடுங்க. திரும்ப ஒரு தடவை நான் இமேஜஸில் ஸ்கேல் கொடுக்குறேன். ஸ்கேல் 128 கொடுத்துட்டு இதில் இந்த ரெசல்யூஷனும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த இன்டர்பிரேஷனுங்கிற கான்செப்டில் வந்து இதில் நொன் கொடுத்துருங்களா. இதில் நொன் கொடுத்து ஸ்கேல் பண்ணுங்களா. நொன் கொடுக்கணுமா. கொடுத்துட்டு இதை வந்து 800 வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா, ரைட். இது வந்து என்எஃப்டி இல்லை. ஓகே, நான் ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். இது என்எஃப்டி இல்லை, இது வந்து பிக்சலேட். ஸோ இதை வந்து நம்ம என்எஃப்டியாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். என்எஃப்டிக்கு ஏற்ற மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த ஸ்கேர் பாக்ஸில் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் நீங்கள் இதுக்குள்ள இமேஜில் வந்து நீங்கள் இந்த வீடியோவை எகெயின் ஒரு தரம் இது பண்ணி கொள்ளுங்களா. வீடியோ ஸ்டாப் ஆகினாலும் நான் இது பண்ணுவேன். ஓகே, ரைட். இதில் இமேஜில் மூட் கான்செப்டில் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னத்தை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், ஜெனரேட் ஒப்டிமல் பலேட் வந்து 16. இதில் 256 தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்கன்றதுக்காகனா 16 அல்லது 24, 16 அல்லது 24 மாற்றிடுங்க. அதே மாதிரி மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் திதறிங் இந்த திதறி இது நொன்லே இருக்கணுமா, நொன்லே இருக்கணும். வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது மட்டும் 16 கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்துருங்க. ஓகேயா, இது இன்னுமே உங்களுக்கு ஒரு இதாக மாறிடும். ஸோ இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து வந்து பென்சில் எடுப்போம். ஓகே, எங்களுக்கு பென்சிலுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா சரி, இதில் பென்சில் நமக்கு ஷோ ஆகிடும். இந்த இருக்குது இதான் பென்சில். ஸோ இந்த இருக்குது பென்சில் டூல்ஸ். ஓகே, இந்த இருக்குது பென்சில் டூல்ஸ். இந்த டூல்ஸில் கெப்பாசிட்டி வந்து 100% வச்சுக்கொள்ளுங்க. கெப்பாசிட்டி பென்சிலில் 100%. இதில் சைஸ் வந்து 1. ஓகே, ஹார்ட்னஸ் வந்து 100% வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஓகே, சைஸ் ப்ளஸ் பென்சில் தானே, எஸ். ஓகே, ரைட். இப்போ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணோம். இன்னத்தை நம்ம கிளியர் பண்ண போகிறோம்னா இதில் பாருங்கள் ஒரு வித்தியாசமான. இப்போ இது வந்து க்ளீனாக இல்லை. அப்போ நம்ம இதை க்ளீனாக மாற்ற போகிறோம். இப்போ ஹேர்லாம் வந்து இப்படி இருக்குல்ல, நம்ம அந்த ஹேர்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேயா, ஸோ அதை நான் இது பண்ண போகிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே, இதில் நான் எதை செலக்ட் பண்ணணும், முதல் நம்ம ஹேரை க்ளீன் பண்ணணும். ஓகே, பிளாக் தான். ஓகே, இதுவும் பிளாக் தான். ஓகே, இதெல்லாம் வந்து நான் பிளாக்காகவே சேஞ்ச் பண்ணிடுறேன்.
ஓகே ரைட், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் சரி. அதே மாதிரி இதுவும் பிளாக் தான், இதே நான் கொஞ்சம் வேறு கண்ட இமை இது. ஓகே, இதுவும் வேறு கண்ட இமை தான். ஓகே ரைட், அடுத்தது வந்து இந்த ஸ்கின் டைப் இவ்வளோத்தையும் இதே ஸ்கின் வந்தால் சரி. ஓகே ரைட், இவ்வளோத்தையும் இது வர தேவையில்லை. அவரோட ஸ்கின் இதுக்குரிய இதான் வரணும். நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து இங்கே தேவையில்லை. ஓகே, இதில் வந்து நீங்கள் இமேஜஸுக்கு வந்துருக்கு. இமேஜஸுக்கு நம்ம ஆல்ரெடி இது பண்ணதானே, இதை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ 512 நம்ம 1024 கொடுத்துருமா, 1024. அதே மாதிரி இதுவும் 1024 கொடுத்துட்டு இது ஒன்று கொடுத்துட்டு ஸ்கேல் கொடுங்க. ரைட், இப்போ இது ஓகே ஆகிடுமா. இதை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணலாம். ஓகே, ஜூமில் இருக்கி இதை நீங்கள் 100க்கு ஜூம் அவுட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணுவோமா. சர்வ் பண்ணக்குள்ள கட்டாயமாக இதை வந்து நீங்கள் பிஎன்ஜியை தான் சர்வ் பண்ணணும். ஓகே ரைட், இதில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல எக்ஸ்போர்ட். ஓகே, இதில் வந்து இந்த பிஎன்ஜின்னு இருக்குது. இதுக்கு நேம் ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த நேம் வந்து நான் பிக்ஸ் ஆர்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, சாரி, இதில் பிக்ஸ் ஆர்ட். ஓகே, பிக்ஸ் ஆர்ட் கொடுத்தாச்சு. ஓகே, இதில் பிஎன்ஜின்னு இருக்கணும். கடைசியில் கட்டாயம் அதை பார்த்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததுமே இப்படி ஒரு புக்ஸ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே ஓகே ரைட், இதில் வந்துடுங்க. இதில் குவாலிட்டி இதை நீங்கள் சரியாக ஜூம் பண்ணி பார்த்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிடணுமா. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் கம்பேரிஷன் எதுவும் இது பண்ண சார். கலர் ப்ரொஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து குவாலிட்டி 95 இருக்கட்டும். ஸ்மூத் ஓகே. இந்த இதுவும் வந்து 4x4x4 இது 3 ஆப்ஷனும் இருக்கட்டுமா. வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் இது பண்ண தேவையில்லை இதில். ஓகேயா ரைட், இதில் பிக்சல் ஷார்ப் ஸ்கொயர்ஸ் டன் எல்லாம் ஓகே, ஸ்மூத் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் சரி. ஓகேயா ரைட், இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஓகே ரைட், எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓப்பன்சியில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இதை வந்து நம்ம ஓப்பன்சியில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து க்ரியேட் பேஜுக்கு வந்துடுங்க. ஓகேயா ரைட், க்ரியேட் பேஜுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் மெட்டாமாஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா ரைட், கனெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மெட்டாமாஸ்க் ஓகே, ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த செட்டப் எல்லாம் அந்த பிடிஎஃப்ல இருக்குது. பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் ஆகட்டும். இதே நம்ம மெட்டாமாஸ்க்னு சொன்னால் இங்கே ஏர்ன் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு இங்கே தான் கனெக்ட் ஆகும். ஓகே, இங்கே கனெக்ட் ஆகி இங்கே தான் ஏர்னிங்ஸ் வருமா. இது என்னென்னா ஓப்பன்சி வந்து மெட்டாமாஸ்கோட கனெக்ட் ஆகி இதை செய்யுது. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே ரைட், நம்ம கிரியேட்டிவ் ஸ்டூடியோவில் வந்துட்டோம். ஓகே, கனெக்ட் ஆகட்டும். ஓகே, இதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அந்த செட்டப்லாம் இருக்கு. அந்த செட்டப்லாம் இது பண்ணணுமா. ஓகே, இதில் வந்து நான் நேம் கொடுக்குறேன். பிக்சல் போர்ட்ரைட்டா 0#001 சில டெக்னிக்ஸுக்காக நான் இது கொடுத்துருக்குறேன். ஓகே ரைட், அடுத்து வந்து டோக்கன் சிம்பிள். இது டோக்கன் சிம்பிள் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. நம்ம WFAன்னு கொடுக்குறோம். உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நீங்கள் மவுஸ் கேஸில் வச்சிங்கன்னா இதிலேயே சொல்லும் யூனிக் ஐடென்டிஃபை. இப்போ சுகே யூசர்ஸ் வந்து ASUKI போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஷோர்ட்டாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி செயின் வந்து எந்த ஏரியம் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட், நல்ல ஒரு சேல்ஸ் நடக்குது உங்களுக்கு சொன்னால் நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டர்ஸ் வந்து நீங்கள் பொலிகோன் செலக்ட் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் டைப் வந்து ப்ராக்ஸியில் இருக்கட்டும். ஓகே, இதில் வந்து நீங்கள் GIF, JPG, PNG, SVG எல்லாமே நீங்கள் இதில் இது பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதை நம்ம சர்வ் பண்ண இதை மட்டும் இங்கே நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த இருக்குது பிக்சார்ட். ஓகேயா ரைட் தானே. ஓகே, எல்லாமே ஓகே. பப்ளிஷ் கான்ட்ராக்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் திரும்ப பார்த்துக்கோங்க. டிப்ளோ ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ அப்படி கன்செப்டுகள் இருந்தால் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகே இதில் எகெயின் ஒரு சரம் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட நேம் வந்து டோக்கன், உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான டோக்கன், செயின் கட்டாயம் பொலிகோன். என்ன நீங்கள் வேறு செயின் இது பண்ணிங்கன்னா கேஸ் ஃபீஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வரும். அது கொஞ்சம் கூடும். ஓகே, அது இப்போ இல்லை, நீங்கள் நல்ல ஃபேம் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் தாராளமாக இன்டீரியம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க.
ப்ராக்ஸி கொடுத்துக்கொள்ளுங்க ரெக்கமெண்ட். இதுவும் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஒன்று உருவாக்கக்குள்ள இது பண்ணும். ஓகே, பப்ளிஷ் கண்டென்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே இது உங்களுக்கு வந்து மெட்டா மாஸ்கோட கனெக்ட் ஆகும். அந்த கேஸ் ஃபீஸ் ஒன்று இருக்குது, $0.01லேருந்து $0.05 ஒரு அமௌண்ட் ஒன்று இது பண்ணும். ஸோ எனக்கு வந்து $0.02 இது பண்ணுது. உங்களுக்கு இந்த அவைலபிள் இருந்தால் தான் உங்களுக்கு இது பண்ணுமா. ஓகே, அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் நான் கொஞ்சம் இருங்க, இதை செக் பண்ணி கொள்கிறேன்னா. ஓகே, கேன்சல் கொடுத்துட்டு இன்றைக்கி மெட்டா மாஸ்கை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் வரும். இதில் பை ரிசீவ். ஓகே, ரிசீவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எதில் வேணும், நீங்கள் நமக்கு பொலிகோனில் வேணும், இந்த வரைக்கும் பொலிகோன். ஸோ பொலிகோனில் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பிட்காயின், எத்தீரியம், சொலோனா, இது உள்ள பிஎன்பி செயின் இதில் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அது மாதிரி ட்ரோன்லேயும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வேறு ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் தேவையான இது பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் இங்கே டிபாசிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மொபைலில் வச்சுக்கிட்டே நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் 0.01 போதும். நீங்கள் 0.05 இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கிளாஸில் ஒர்க் பண்ணுறாங்க தெரியும், நாங்கள் கிளாஸில் ஏர்ன் பண்ணுற மணி மெச்சூர் நிறைய அந்த டேட்டா என்ட்ரி வெப்சைட்ஸ் மணியெல்லாம் அதில் தான் எடுக்கலாம். $0.2 வந்தாலே எடுக்கலாம், $0.5 வந்தாலே எடுக்கலாம். இதுக்கு 0.01. ஓகே, அப்போ அதை நீங்கள் எந்த ஒரு பயனும் தேவையில்லை, நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக பொலிகோனில் உங்களுக்கு அங்கே இல்லைண்ணா, சில வாலெட்டில் பொலிகோன் இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எந்த வாலெட் ஈஸியோ எந்தெரியம் இல்லாததுலேயே எந்தெரியத்துலேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்வாப் பண்ணணுமா. ஓகே, ரைட்டா. ஓகே, அப்படி எனக்கு 0.08 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பப்ளிஷ் கண்டென்ட் கொடுத்துருங்க. அது ஓட்டோ அங்கே கனெக்ட் ஆகி அந்த உங்களோட கேஸ் ஃபீஸ் கான்செப்டை அதுவே எடுத்துக்கொள்ளுமா. ஓகே ரைட், கன்ஃபார்ம். 0.03 வருது, 0.01 வந்துச்சு, அதுக்கப்புறம் 0.03 அப்படி வருது. ஸோ கனெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு வந்து டிப்ளோய் ஆகி மீண்ட் ஆகிருமா. ஓகே, இப்போ இதை வந்து யாராவது யூஸ் பண்ணிவிட்டு யாராவது இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது என்ன ஆகும், ஓகே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கலெக்ஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் கான்செப்ட் உண்டு. இது நீங்கள் எந்த கலெக்ஷனுக்குள்ளே இதை போட போகிறீங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சில டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல், கேட்டகரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நான் ஃபில் பண்ணுறேன்னா ஓகே ரைட், நான் டிஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சு. ஓகே, பிக்சல் பேசஸ் கலெக்ஷன் ஒரிஜினல் ஹேண்ட் ட்ரோன் பிக்சல் ஆர் கரெக்டர்ஸ் ஈச் பீசஸ் இஸ் கிரியேட்டட் ஸ்பீடு. நம்ம இனத்தில் கிரியேட் பண்ணோம், பிக்சல் கிரிட்ல தான் நம்ம இது பண்ணோம். லிமிட்டட் கலர்ஸ் தான், ரெட்ரோ ஸ்ப்ரிங் டிசைன், நோ கிரேடியன்ஸ் அண்ட் நோ ஃபில்டர்ஸ், நோ க்ளீன் பிக்சல் கிராஃப்ட்ஸ். நம்ம சில இடங்களில் கொஞ்சம் கடுமையாக இது பண்ணலை நம்ம, அதனால் நம்ம இது பண்ண தேவை. ஸோ லிங்க் இந்த அடிக்க உங்களோட லிங்க், இதான் உங்களோட லிங்க். நீங்கள் இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ட் வரும். ஸோ எக்ஸ்பிளிட் கண்டென்ட் ஏதாவது 18+ கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை எனேபிள் பண்ணி கொடுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ட்ரைட் பேஸ் கலெக்ஷன் ஆஃபர்ஸ் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. இப்போ இது ஓகே, இது அப்படியே விட்டுருங்க. கொலாபரேஷன் யாரோட பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். இது நீங்கள் தான் ஓனர்னு சொன்னால் பப்ளிக் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஷேவ் ஆகிடும் கன்செப்ட். ஓகே. இப்போ வந்து நீங்கள் உங்களோட பப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம வியூ கலெக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களோட ஓன் கலெக்ஷனில் வந்து இது இங்கே ஷோ ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இதுதான் உங்களோட மெயின் கலெக்ஷன். ஸோ இங்கே வந்து இது நீங்கள் 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ண ஐட்டம்ஸில் இங்கே கலெக்ட் ஆகிட்டே வந்துடுமா. ஓகே, இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஓகே ஆகும். ஓகேயா, ரைட். ஸோ இதுதான் கன்செப்ட். இதில் நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் கன்செப்ட் வந்து இந்த கென்வா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கென்வாவை நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும் போது நான் இது ரிலேட்டடான இதே மாதிரி ஒரு NFT உண்டு. இதை வந்து நீங்கள் ஓப்பன் சீலையும் இது பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதை எப்படி இது பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படியான ஒன்றையும் இதை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதை இங்கே க்ரியேட் பண்ணலாம். இது பெயிண்டை யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணலாம், அல்லது இதை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் கென்வா யூஸ் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டு இதில் என்னென்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம் புதுசாக. ஸோ க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் கஸ்டம் சைஸ் கொடுங்க. கஸ்டம் சைஸில் வந்து நீங்கள் 5000க்கு 5000 பிக்சல் கொடுத்துக்கணுங்களா, சாரி 500க்கு 500 பிக்சல் கொடுத்துட்டு இதில் பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் ஓகே ரைட், நீங்கள் ஒயிட்டில் ஓகே பண்ணுறதுனாலும் ஓகே. நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று எடுங்க, இது ஒயிட்டில் கலர்ஸில் அப்படி இருக்குது தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ஒரு கலர்ஸ் ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சில சேஞ்சஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுவோம், அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இது போதும் எனக்கு, இப்படி நார்மலாக எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் டூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ், ஷேப்ஸ், ட்ரோ அப்படின்னு கன்செப்ட் இருக்குது. இதில் வந்து இந்த ட்ரோங்கிற கன்செப்ட் இருக்குது. இதை இது பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரோ பண்ணுங்கள். இப்போ ஒரு மவுஸ் வந்து ட்ரோ பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஓகே. ஓகே ரைட், இதுக்கு வந்து நாங்கள் கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. கலர் வந்து நம்ம கருப்பில் மவுஸே வந்து கருப்பில் தான் வரும்.
ஓகே ரைட். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதை ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட இது பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நம்ம இது எதுவுமே இல்லை, நான் அப்போ என்ன பண்ண போகிறோம்னு ஒரு சொன்னால் இதை வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோமா. ஓகே ரைட், டிலீட் பண்ணிவிடுங்க. டிலீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த ப்ளஸ் பிளாங்க் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் டூல்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் இதை க்ரியேட் பண்ணாலும் சரி தான். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இந்த எலிமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் இதில் சர்ச் பண்ணுங்கள், இந்த பாக்ஸ் வரும். ஓகே, இந்த பாக்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது வந்து கலர் வைஸாக நான் வந்து இதை பிளாக்காக எடுக்கிறேன். ஓகே, பிளாக்காக எடுக்கிறேன். நான் இதை எப்படி ட்ரா பண்ணுறேன், இதை எப்படி க்ரியேட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இது ஓகே, இதை நான் க்ரியேட் பண்ணி காட்டிட்டேன். இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இதில் ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ரெஃபரன்ஸாக காப்பி பண்ணிடுங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம இதை எடுக்கிறோமா, நியூ பேஜில் இதை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இதை இதெல்லாம் காப்பி பண்ணோம். காப்பி இமேஜ் பேஸ்ட். ஓகே, ஸோ இது மட்டும் ஷோ ஆகுதில்லை, அது ரீட்ரெக்ட் பண்ணி எடுக்குதில்லை. நான் இன்னொரு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னா எனக்கு ஒரு இஷ்யூ வராது. காப்பி பண்ணிவிட்டேன். அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஒரு ஐடியாக்காக நம்ம அதை இது பண்ணுறோம்னா வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதை வச்சு நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த பேஜ்லேயே நீங்கள் எடுத்து வச்சு கொள்ளலாம். எடுத்துகிட்டு பக்கத்தில் வைங்க, வச்சுட்டு ஓகே ரைட், இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சாச்சு. இதை வந்து நம்ம பிக் ஆக்குறோமா, இதுவரை இதை பிக் பண்ணுறோம். பிக் பண்ணிவிட்டு என்ன செய்யறோம், இதில் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோமா. ஓகே, சாரி, இந்த கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே தானே. ஓகே ரைட், இது இந்த இடத்துல இதை டூப்ளிகேட் பண்ணுறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை இது பண்ணுறோம். இதோடைய கலரை நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இதை டூப்ளிகேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சைஸ் எல்லாம் நல்லா குறைச்சா சரியா. ஓகே, இதை நேராக்குறோம். நேராக்கிட்டு இதை வந்து இதில் கலரையும் சேஞ்ச் பண்ணுவோம். நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், நமக்கு அந்த ஒரு இதோண்டு இல்லை, நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சரி. இது வந்து சிறுசாக வருது, இது வந்து பெருசாக வருது. இந்த இடத்துலையும் ஒரு ஃபீல் உண்டாகுது. ஓகேயா, ஃபில் ஆகிட்டா இதையும் நம்ம வேறொரு கலரில், ஓகே இல்லை அவர் அந்த கலர்லாம் கொடுத்துருக்குறாரு. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் ஆக்கிட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் சின்னனாக்குமா என்ன. ஓகே, குரூப் ஆக்கிடுங்க. குரூப் ஆக்கிட்டு சைஸை கொஞ்சம் சின்னனாக்கிடுங்க. ஓகே ரைட், இல்லை இது குரூப்பாகவே இருக்கட்டும், நம்ம பிரச்சனை இல்லை. அடுத்து கண் மாதிரி வைக்கிறாரு. ஸோ கண்ணுக்கு நான் அங்கேருந்து இது பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் இதிலேருந்து இது பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, கண் வைக்கிறாரு, கண் வைக்கிற பார்க்குறாரு. ஸோ கண்ணை நான் இங்கே வைக்கிறேன். இதை வந்து நான் பிளக்காக மாற்றுறேன் கலர். ஓகே, பிளக். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லைன், ரைட், வைட் லைன் ஒன்று வருது. இதை இது பண்ணுறேன். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன்னா ஜூம் பண்ணுறேன், கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஜூம் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இன்னும் சின்னனாக்குறேன். ஓகே, இதை ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான் எடுத்துருக்கிறோம். பட் இதை விட நீங்கள் நல்ல இதாக இது பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாமா, பிரச்சனை இல்லை. ஓகே, இது பண்ணியாச்சு. ஓகே, இதை வந்து இதை ஒயிட் கலராக மாற்றுவோம். ஓகே, அப்போ இதை ஒரு காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு ஸ்மால் ஆக்கிட்டு இதை வந்து மேலே ஆக்கிடுவோம். ஓகே ரைட் தானே. ஓகே டன். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிடுவோம். அடுத்த லைன்ஸ் வந்து வரைக்கும் இதுதான் நம்ம இது பண்ணிடுவோம், காப்பி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஃப்ரீலான்ஸ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் செய்தாருன்னு சொல்கிறோம். $10,000 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஈஸியாக நம்ம செய்து கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை இதை வச்சு செய்யலாம். ஓகே ரைட், இதுக்கு கலர் வந்து எல்லோ கொடுத்துருக்காரு, நம்ம வேறு ஒன்று கொடுப்போம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பனியை வைப்போம். வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசாக்குவோம். பெருசாக்கியாச்சு.
ஸோ இதில் கலரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புக்ஸ் வந்து ஓகே ரைட். அதில் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகே தானே? ஓகே ரைட். பட் நம்ம அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை. ஓகே மேலே ஓகே, அடுத்தது ஓகே, அடுத்தது ஓகே. இதிலிருந்து ஒன்றை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது என்ன செய்யறோம்னா நம்ம கொஞ்சம் சிறுசாக்குறோமா, கொஞ்சம் சிறுசாக்குறோம். இதை தான் டூப்ளிகேட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 எல்லாத்தையும் நேராக்கணும். ஓகேயா ரைட். இது இந்த ஷேப் இவ்வளவை மட்டும் அவர் வந்து பிளக்காக மாற்றிருக்காரு. நம்ம அவளையும் பிளக்காக மாற்றிருக்கோம். ஓகேயா? மற்றது இதில் இருக்கிறது இவ்வளவையும் வித்தியாசமான கலர் வந்து கொடுத்தா அந்த வித்தியாசமான இது வந்து கென்வாவில் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன். அந்த கலர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப் ஒன்று வருது. ஸோ அப்படி நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, மேலே ஒரு கலர், அப்படி இது வந்து தனியாக ஒரு கலர், இது டார்க் கலரில் வருது. ஓகே, இதை நம்ம டார்க் கலரில் கொடுப்போம். இந்த கலரில் கொடுங்க, இதையும் இந்த கலரில் கொடுங்க. அதை மட்டும் அப்படி இருக்கு. ஓகே ரைட். இப்போ என்ன செய்கிறாருன்னு ஒரு சொன்னால் இதில் வந்து நெக்ஸ்ட் கன்செப்ட் இதில் புக்ஸ் வருது. ஸோ இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதை வந்து ஓகே ரைட் கால்தனை வைக்க பார்க்குறாரு. அதிலிருந்து ஒரு இன்னொரு இது ஒன்று வருது. கொஞ்சம் இருங்க, இதை டூப்ளிகேட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு என்ன செய்கிறாருன்னா இதை கொஞ்சம் பெருசாக்குறாரு, இதையும் கொஞ்சம் பெருசாக்குறாரு. அதை டூப்ளிகேட் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு, இதை கொஞ்சம் பெருசாக்குறாரு, இதை கொஞ்சம் பெருசாக்குறாரு. ஓகே, நான் கடைசியில் இப்போ நீங்கள் ஒரு பெருசு ஒரு பிக்காக இருக்குன்னு ஒரு சொன்னால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம். பிரச்சனை இல்லை. இதை வந்து நேராக்கிடணும். இதை காப்பி 1 2 3 4 ஓகே ரைட். இன்னொன்று தேவை. ஓகே ரைட். ஸோ இதிலிருந்து ஒரு கால், இதிலிருந்து ஒரு கால், ரைட். ரெண்டும் சேமாக வந்துட்டு இங்கே இதை இது பண்ணிவிட்டு நான் டைமை சேவ் பண்ணுறது, நான் குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து பண்ணுங்கள். ஓகே, கலரில் சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணுமா. இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட், காலும் கொண்டு வந்துட்டோம், கையும் கொண்டு வந்துட்டோம். இதை மட்டும் நீங்கள் கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்களா. நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா என்ன கலர்னா ஒயிட்டு கொண்டு வந்து பார்ப்போமா. ஒயிட் இல்லை, ஓகே இந்த கலர். ஓகே ரைட். ஓகே ரைட், கால் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் வேறு கலருக்கு சேஞ்ச் பண்ணலாம். நான் பிளக்குக்கே சேஞ்ச் பண்ணுங்கள். அது என்ன கன்செப்டில் அது வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் பிளக்லேயே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஓகே, சின்ன மூவ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மவுஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அதோட செட் ஆகிடுமா. நீங்கள் அந்த சாரி மவுஸில் இல்லை கீபோர்டில். ஓகே ரைட். கையை நம்ம இங்கேருந்து தான் கொண்டு வரணும். ஸோ இதையே நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வச்சுருவோம். இதை ஒரு கலரில், இது ஒரு கலரில். அப்போ இவங்களுக்கு வேரியேஷன் வந்து விளங்கும் எப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து நம்ம இந்த கலரில் வச்சுக்கொள்வோம், இந்த கலரில் வச்சுக்கொள்வோம், இந்த கலரில் வச்சுக்கொள்வோம். ஓகே ஓகே ரைட். இதை வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படியே பண்ணிடுவாங்க. ஓகே ரைட். ஓகேயா ரைட் பண்ணியே பண்ணுவாங்க. இதையும் டூப்ளிகேட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே ரைட், இதையும் கொண்டு வந்துடுங்க. ஓகே தானே? இதை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிடுங்க. ஓகே, இதோட இதாகிற மாதிரி ரைட். இதை கொஞ்சம்
ஸ்லோ ஆக்கிடுவோம். ஓகே, இதில் வந்து டூப்ளிகேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதை வந்து ஓகே வெயிட் பண்ணுங்களா. இதை கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகக்குள்ள உங்களுக்கு விளங்கணும். சில இடங்களில் கொஞ்சம் நீங்கள் இதை இதாக்கணும். அதான் உங்களோட படிப்பு அதுதானா. ரைட். இதே மாதிரி இதையும் கொஞ்சம் சின்னதாக்குவோம். ஓகே, இதையும் கொஞ்சம் சின்னதாக்குவோம். ஓகே, இது நேராக இருக்கலன்னு சொன்னால் ஓகே ஓகே தானே. இதை கொஞ்சம் பெருசாக்குங்க. இதே கொஞ்சம் பெருசாக்குங்க. ஏன்னா இந்த ஷேப்பில் இருந்து எனக்கு வருது, அந்த ஷேப்லேயே வச்சுக்கொடுங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, இது கொஞ்சம் எனக்கு நேராக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே ரைட். இப்போ ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இல்லை, கலர் சேஞ்ச் பண்ணால் செட் ஆகாது. ரைட். ஓகே, நம்ம முன்னாடி இருந்த கலர் இருக்கட்டும். ஓகே ரைட். இப்போ நான் திரும்பி அங்கே ட்ரா பண்ணாமல் ஓகே இது இவ்வளவையும் நான் குரூப் ஆக்கிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்து இதில் ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கொஞ்சம் இருங்க. இதில் ஃப்ளிப் பண்ணுறது ஃப்ளிப் ஆப்ஷன் ஓகே. இதை எப்படி ஃப்ளிப் பண்ணுறது? ஃப்ளிப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பொசிஷன் எலிமினேட். ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி நாங்கள் இங்காலையும் செட்டப் பண்ணோமா, செட்டப் பண்ண தான் மறு பண்ணியிருக்கு. ஓகே, அது குரூப் ஆக்கிட்டு நான் தனித்தனியாக பார்ப்போமா. நோ. ஓகே ரைட். ஸோ இதை வந்து நான் அன்டூ பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ண டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, நான் இன்னும் ஈஸியாக இது ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ளிப் பண்ணுறேன். ரைட். ஓகே, இதை நம்ம ஈஸியாக என்ன செய்ய போகிறோம்னா, இதை அப்படியே குரூப் ஆக்கிட்டு இதை நான் இது பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து இதை நான் என்ன செய்கிறேன்னா அன்குரூப் ஆக்கிடுறேன். அன்குரூப் ஆக்கிட்டு இதை ஓகே இதோட 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 இது ஓகே ரைட். டன் தானே. சரி ஓகே. ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் இவர் அந்த ஷூ போட்டிருக்கிற மாதிரி ஒரு வேரியேஷன் ஒன்று தான் இவங்க இதில் கொண்டு வர பார்க்குறாங்க. நம்ம அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று இதில் நம்மளும் பார்ப்போமா. பிளக்கை கொடுத்துருங்க. ஓகே, இதை பைட்டை கொடுத்து பார்ப்போம். இல்லை, இது செட் ஆகலை, பார்ப்போம். ஓகே சரி ஓகே போதும். நீங்கள் இது கேட்ட மாதிரி உங்களோட வேரியன்ஸை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, இதை டிலீட் பண்ணிடுங்க. ஓகே, வேறு ஏதாவது பேஜ் இருந்தால் இந்த பேஜில் டிலீட் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஜையும் டிலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதை வந்து சேவ் கொடுங்க. சென்ட் கொடுத்துட்டு இதை டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோடில் பிஎன்ஜியில் நான் ஹை வேரியேஷன் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தா இந்த ஹை வேரியேஷன் வரும், அதை வந்து டவுன்லோட் கொடுங்க. ஓகே ரைட். இதில் ஸ்டூடியோ வந்துடுங்க. ஓகே, ஓப்பன் இந்த ஓப்பன் சைடில் நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டூடியோ ஆப்ஷன் வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணி கொடுங்க. ஓப்பன் கலெக்ஷனாக ஷெடியூல் ஆகணும்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து ஓப்பன் கலெக்ஷனாக கொடுக்க போகிறோம். ஸோ இதில் அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே ரைட். நேம் வந்து குரோமேட்டிக் வோக்கர். ஸோ சிம்பிள் நம்ம ஆல்ரெடி கொடுக்குற சிம்பிள் தான் WFA போலிக்கோ. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் கண்டென்ட் கொடுத்துருங்க. பப்ளிஷ் கண்டென்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு தெரியும் இது ஓட்டோவாக கனெக்ட் ஆகும் வந்து மெட்டாமாஸ்கோட. அது மெட்டாமாஸ்கில் 0.01 இது கனெக்ட் ஆகும். எனக்கு ஆல்ரெடி அமௌண்ட் பேலன்ஸ் பண்ணி 0.1 குயிக்காகவே 0.2க்கு மாட்டேன். அந்த நெட்ஒர்க் ஃபீஸ் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நான் அது எனக்கு அவைலபிள் இருக்கிறதால உங்களுக்கு காட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அவைலபிள் ஆன பிறகு தான் இது பண்ணணும். ரைட், கனெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஓகேயா. ஸோ இது வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கலெக்ஷன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி ஓகே, கலெக்ஷன் டீட்டெயிலில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. யூஆர்எல் ஓகே, கேட்டகரி வந்து ஆர்ட் தான். அடுத்து வந்து இந்த எக்ஸ்பிளிட் கண்டென்ட். ஸோ மற்ற கன்செப்ட்லாம் பார்த்துக்கிட்டு சப்மிட் கொடுத்துருக்கீங்க சொன்னால் சரி. ஓகே, கன்செப்ட் ஓகே ஆகிட்டு சேவ் ஆகிட்டு. ஓகே
திரும்ப ஒரு தரம் பாருங்கள் என்ன கன்செப்ட்டுங்க சரியா இது பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட க்ரியேஷனும் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் பைசல் நடக்க போகக்குள்ள இது பண்ணக்குள்ள நம்ம ஓப்பன் தானே கொடுத்துருக்குறோம். ஓப்பனில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். அது பர்சனலாக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்து இது பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கண்டினியூஸாக இது பண்ண போகக்குள்ள அந்த 7 மாதத்தில் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்கெயின் பண்ணி, ஏன்னா நீங்கள் சில இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் அமௌண்ட் க்ளோசிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கன்செப்ட்லாம் வருது. இப்போ இந்த ஆட்டுக்கு பாருங்கள், இதுக்கு வந்து லாஸ்ட் அமௌண்ட் 3355, டொப் அமௌண்ட் 2465 இது நடந்திருக்கு. இதில் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடந்திருக்கு, பை பண்ணியிருக்கு 4000, திரும்ப பை பண்ணியிருக்கு, செல் பண்ணியிருக்கு 5000, திரும்ப செல் பண்ணியிருக்கு, திரும்ப செல் பண்ணியிருக்கு, திரும்ப செல் பண்ணியிருக்கு, திரும்ப 3000. ஆனால் இதை ஒரு மெயினான ஓனர் ஒன்று இருப்பார், அந்த ஓனர்கிட்ட எப்போயுமே இது இருந்துகிட்டே இருக்குமா ஒரு இது இருக்குன்னா நம்ம அடுத்த கன்செப்ட் தான் போகிறோம். என்னன்னா ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ். இது இந்த ஃப்ரீலான்சர் சர்வீஸ்லாம் வந்து இதுக்காக தான் ஃபேமஸ். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் எங்கள் ஃப்ரீலான்சர்னு ஒரு சொல்லி ஒரு வெப்சைட் நம்ம டீச் பண்ணுறோமே. ஸோ ஃப்ரீலான்சருக்கு வந்து சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த இருக்குது ஓப்பன்சி, NFT, ஷோட் இது கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இதை ஒரு $5 இருக்குன்னா $5 போட்டு இது பண்ணலாம். பட் $5 கொஞ்சம் அமௌண்ட் இது கொடுங்க. ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் guru.comல வந்து NFT கிரியேட்டர்ஸ்னு ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், NFT டிசைனர்ஸ். ஸோ இவங்க இருக்கிறாங்க $25, $5 per ஹவருக்கு. இவங்க $20 NFT, 1000 NFT பெக் இது பண்ணுவாங்களாம். ஓகே, இவங்க வந்து $2000, இவர் வந்து $25 இது பண்ணுறாரு, இவர் $30 இது பண்ணுறாரு, இவர் பாருங்கள் $250, $15 per ஹவர். இப்படி வந்து NFT ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களை நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்ம்களுக்கு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவர் $40, இவர் $60, இவர் $10,000 16 சைஸ் கம்ப்ளீட் பண்ணிக்காது, $30, $20. இப்படி வந்து இதுலேயும் நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து கேவ் ஒர்க் கொஞ்சம் இதானது, அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இந்த டோப்டால் இதில் வந்து டோப்டால்ங்கிற இது தனியாக டிசைனர்ஸுக்குரியது. இவங்களை வந்து NFT டெவலப்பர்ஸ். ஓகே, ஹை குவாலிட்டியான NFT கிரியேட் பண்ணி தருவாங்க. இவங்களையும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி இதை அப்லோட் பண்ணுற வேறு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா. ஓகே, இது வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, ராயல்ட்டி. ஸோ ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு வீடியோ கட்டாயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயம் தேவையானக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஒன்றையில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அதையும் செக் பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.